ஸ்ரீராம். 2 யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வாகனத்தை பாருங்கள். இப்போதைக்கு இதுதான் என்னோடய வாகனம் நடக்கிறதுக்கு. அது வந்து 18 வயசு பொண்ணு. அது லண்டன்லேருந்து வந்து சென்னைக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருக்கு. அது டிவியில் பார்த்திங்கன்னா அவங்க பெரியப்பா அழுகுறாரு. இந்த காலம் எப்படி இருக்குன்னா, அண்ணன் வீட்டில் ஒரு துக்கம்னா தம்பி சந்தோஷப்பட்டுக்கிற காலமாக, தம்பி குடும்பம் சந்தோஷப்பட்டுக்கிற காலம் போய் தம்பி வீட்டில் ஒரு கஷ்டம்னா அண்ணன் சந்தோஷப்பட்டுக்கிற காலமாக இருக்குது. அது மாதிரி காலத்தில் அவர் வந்து உண்மையிலே அழுகுறாரு. அவ்வளோ வருத்தப்படுறாருன்னா ரொம்ப கட்டுக்கோப்பான குடும்பமாக இருக்கும் போல இருக்குது. காசு இருக்கிற இடத்துல பாசம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அவங்க நல்லா கட்டுக்கோப்பான குடும்பமாக தான் தெரியுது. அதையும் மீறி இந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கு. அதில் என்னென்னா, அந்த தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குது. அதை யாரும் ஒன்றும் மாற்ற முடியாது. பொண்ணோட பெரியப்பா பதறாரு. பொண்ணோட வாழ்க்கை என்ன வருது, படிக்க வயசு வேண்டிய வயசில் பொண்ணு இது மாதிரி பண்ணிடுத்து, ஊரில் இருக்கவங்க பிள்ளைங்களாம் நாங்கள் படிக்க வச்சோம், எங்கள் பிள்ளை படிக்கலைன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. 100% 200% நியாயமான ஒரு வருத்தம், நியாயமான ஒரு இது ஒரு பணம் இருக்க பொண்ணுங்களை, இன்னசென்ட்டாக இருக்கிற பொண்ணுங்களை குறி வச்சு இது மாதிரி பண்ணுறதுங்கிறது இப்போ ஜாஸ்தியாகிடுது. ஒரு 15-20 வருஷமாக அப்படி ஜாஸ்தியாக தான் இருக்குது. அந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வரல. இதில் இன்னும் ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்ன இருக்குன்னா, ஒரு ஆர்த்தடாக்ஸான ஒரு கட்டுக்கோம்பான குடும்பத்தில் ஒரு 18 வயசு கூட வராத பொண்ணை முன்னாடியே வந்து இவங்க ஃபாரினுக்கு லண்டனுக்கு அனுப்பிச்சி படிக்க வைக்கிறாங்கன்னா, முன்னாடியே அவங்களுக்கு ஏதோ ஒரு டவுட்டு வந்திருக்கணும். அதனால தான் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. சரி, வெளியில் போனால் பொண்ணு மனசு மாறிடும் அப்படின்னு நினச்சிட்டு கூட அனுப்பிச்சிருக்கலாம். இப்போ ஒரு இந்த பொண்ணை வந்து இது பண்ணி அந்த பொண்ணை மயக்கி கல்யாணம் பண்ணணுன்னு முடிவு பண்ணுறவங்க அதுக்கான ஸ்டெப் எடுக்காமல் விட்ருவாங்களா? காசு, பொண்ணு, அழகு எல்லாமே இருக்குங்கும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் மைண்டெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணும். அது மாதிரி இருக்கும்போது இந்த பொண்ணோட குடும்பம் உண்மையிலே பாவம்தான். இதை வந்து ஏதோ ஒரு படத்தில் குஷ்பு நடிச்சிருப்பாங்க பாருங்கள், சின்ன தம்பி. அதில் ராதா ரொம்ப ரொம்ப கேஷுவலாக சொல்லுவார், கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு ஏற்றுக்கிட்டு குஷ்புவை சின்ன தம்பியை போட்டு தள்ளிட்டு நம்ம வந்து அவளை கூட சேர்ந்து நம்மளும் ஒரு வருஷம் அழுவோம், எத்தனை வருஷம் அழுவா, அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணுவோம். ரொம்ப கேஷுவலாக சொல்லுவார். அதனால் வந்து இது பப்ளிசிட்டி ஆகிடுது, இன்னமும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ வந்து பணம் பத்தும் செய்யுங்கிறதெல்லாம் இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆகிறதில்ல. ஏன்னா இப்போ மீடியாலாம் ரொம்ப பவர்ஃபுல் ஆகிடுது. அது அந்த காலத்துலலாம் பணக்காரங்க ஒரு ஏழையை கொலை பண்ணாங்கன்னா அது ஈஸியாக மறைச்சிடுவாங்க. இப்போ அதெல்லாம் முடியாது. ஈவன் நம்ம சந்திரலேகா ஐஏஎஸ் அவங்க மேலே ஆசிட் ஊற்றுனதையே ஒன்றும் மறைக்க முடியல. அப்படி இருக்கும்போது சாதாரண மக்களுக்குங்கும்போது அது வந்து ரொம்ப ஈஸியாக அது வந்து வெளியில் வந்துடுற மாதிரி தான் இப்போ இருக்க சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. ஏன்னா அந்த இப்போ ஒரு பணக்காரங்க இருந்தால் அவங்களுக்குன்னு சில எகென்ஸ்ட் பார்ட்டிஸ் இருப்பாங்க. அவங்களே பாதி மீடியாவில் போட்டு கொடுப்பாங்க. அது மாதிரி இல்லாட்டி போலீஸ்காரங்க பவர்ஃபுல்லாக இருக்கிறனால அவங்க கூட கண்டுபிடிச்சிடலாம். அதனால் வந்து எதுவுமே இப்போ வந்து அந்த காலமுறையில் ஈஸியாக இல்லை. கொள்ளை இதெல்லாம் இப்போ எல்லாமே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, தப்பு செய்கிறது கூட. அதனால் வந்து இந்த பொண்ணு வந்து தான் உண்மையிலே இதில் பாவப்பட்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸு, அவங்க பெரியப்பா, குடும்பம் இவங்கெல்லாம் இழந்ததை விட அந்த பொண்ணு இழந்ததுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அதோட இளமை பருவத்தில் அந்த காலேஜுக்கு போகிற அந்த என்ஜாய்மெண்ட்டு, ஃப்ரெண்ட்ஸுங்களோட என்ஜாய் பண்ணுறது எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த பொண்ணு போய் மாட்டிக்கிட்டா. உண்மையிலே அந்த பொண்ணு பாவம்தான்.